அன்பினர்களே, இலங்கையில் பிரபல போதை வஸ்து கடத்தல் மன்னன் ஹரக்கட்டாவை காப்பாற்ற வேண்டும், வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று 50 கோடி ரூபாய் லஞ்சம் பேசி அதில் 12 கோடி ரூபாவை பெற்றுக் கொண்டதற்காக பிரபல அமைச்சர், முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் அன்பு மகன் ரகித ராஜபக்ச, இவரும் ஒரு சட்டத்தரணி, மற்றும் சரித் அபேசிங்க என்ற இருவர் கைது செய்யப்பட்டார்கள். 3 பேராக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர் பிரபல சட்டத்தரணி, டாக்டர், ஜனாதிபதி சட்டத்தரணி, பிரசிடென்ட் கமிஷனர் விஜயதாச ராஜபக்ச, கோடபய ராஜபக்சவின் மிக நெருங்கிய நட்பு. 2 பேருக்கும் ஒரு முருகல் வந்தாலும் கூட அவர்கள் 2 பேரும் பயணித்தவர்கள். அமரது அமைச்சர் கூட நீதி அமைச்சராக இருந்தவர். அவருடைய எவன்கார்ட் நிறுவனத்தில் வந்த பல வழக்குகளை கையாண்டவர். அந்த அளவுக்கு இவர் பிரபலமானவர். அது மட்டுமில்ல, இலங்கையில் பல புத்தகங்கள் 1, 2, 3 என்று எழுதப்பட்ட பல சிவில் நடைமுறை சட்ட புத்தகங்கள், சிவில் ப்ரொசீஜர் புக்குகள் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சட்ட மேதைன்னு சொல்லலாம் நம்ம ஊருக்கு. அந்த மாதிரி ஒரு மகன் தான் இவர். கொஞ்சம் இனவாதியாம் இருந்தவர், நெருக்கடி கொடுப்பதில் மன்னவர், மிகப்பெரிய சட்ட நுணுக்கங்களாக பாதாள உலக சந்தேக நபரான ஹரக்கட்டா என்னும் நதின் சிந்தக்க கொலை செய்யப்படுவதிலிருந்து, அவருக்கு இருக்கிற ஆபத்திலிருந்து கிளியராக்கவும் அவரை பாதுகாக்கவும் 500 கோடி ரூபாய் லஞ்சம் கோரி அதில் முற்பணம் அட்வான்ஸாக 12 கோடி ரூபாவை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனா அமைப்பாளராக இருந்த சரித் அபேசிங்க, யாரு இது வந்துட்டு சஜித்ர கட்சி, அவரை விலக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அருண் ஸ்ரீ சந்துரங்க ஆகியோர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடத்திய ஒரு விசாரணையில இந்த இது அம்புட்டு இருக்குது. இவங்களுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இரகசிய ஒரு முறைப்பாடு வருகின்றது, மொட்டை கடிதம். அது மொட்டை கடிதம் என்று வந்தாலும் அதில் விடயங்கள் சரியாக சொல்லப்பட்டதால் அவர்கள் அந்த லிங்கூடாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர்களை விசாரணை, தேவைப்பட்ட ஆட்களை விசாரணை செஞ்சிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த சம்பவங்களை மையப்படுத்திய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 நேற்று ஈவினிங் கொழும்பு பிரதம நீதிவான் கௌரவ அசங்க எஸ் போதரமகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வருகின்ற 3ஆம் தேதி புதன்கிழமை வரையும் 7 தினங்கள் தான், 7 தினங்களுக்கு அவங்க உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் டாக்டர் விஜயதாசோட மகனை மீட்கிறதுக்கு 3 ஜனாதிபதி சட்டத்தரணில் ஒரு எம்சி கோர்ட்ல மிகப்பெரிய வாதாட்டம், மன்றாட்டம், பிணை தாங்கன்னு சொல்லி நேற்று இளஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழுவின் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆணைக்குழுவின் அசிஸ்டன்ட் டைரக்டர் இசானி ராஜபக்சவுடன் பிரதி பணிப்பாளர் அனுசா சம்பந்த பெரும் ஆகியோர்கள் விடயங்களை முன்வைங்க. பாருங்க, இவங்க அவங்க கோர்ட்டுல அவங்களோட பீர் ரிப்போர்ட்ல கொடுக்குற இதை பாருங்க, அவங்களோட ரிப்போர்ட்டை பாருங்க. முதல் சந்தேக நபரான சரித் அபேசிங்க சார்பில் முன்னிலையான ஒரு வக்கீல் முன்னிலையாகிறார். 2ஆம் நபரான செகண்ட் சந்தேக நபர் தான் ரகித ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான நெபில் அபேரெட்னே, நலிந்த இந்திரதிஸ் ஆகியோரோடு ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோரும் ஆஜராகிறார்கள். 3ஆம் தரப்புக்கு ஒரு பாருங்க. அப்ப 3 வக்கீல்கள் அந்த டாக்டர் விஜயதாசோட மகனுக்காக வாதாடுறாங்க. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சட்டத்தரணி அனுசா சம்பந்த பெருமை விசாரணை தொடர்பாக விடயங்களை நீதிமன்றத்துக்கு பின்வருமாறு முன்வைக்கின்றார். கௌரவ நீதிபதி அவர்களே, இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்ட அநாமதேய முறைப்பாடு ஒன்றை மையப்படுத்தி இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படியே இந்த 3 சந்தேக நபர்களும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிஐடி தடுப்பு காவலில் இருக்கின்ற அரக்கட்டா என்னும் பெயரால் அறிவிக்கப்படும் நதுன் சிந்திக்க கொலை செய்யப்படுவதிலிருந்து தன்னை பாதுகாக்கவும் சிஐடி தடுப்பு காவலில் இருந்து அவரை மாற்றி பூசா சிறைச்சாலையை தவிர்த்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றவும்
இந்த லஞ்ச பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. ஹரகட்டாவின் மனைவி மது எனும் மதுஷானியிடம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டுள்ளது. பின்னர் 20 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி ஒரு 12க்கு வந்துட்டாங்க. அந்த அவர மனைவி கிட்ட இதுல யாரு சம்பந்தப்படுறாங்க? இந்த 3 பேரும் தான். நதுன் சிந்துகவின் சகாவான ஹேர்பி என்னும் நிர்மல ஹமேக என்று தொடர்பு கொண்டு இந்த பேரம் பேசுபடி துபாயில தான் காசு மாறுறாங்க. துபாயில காசு மாறப்படுது. 12 கோடி ரூபாயும் வாங்கி ஆச்சு. 20 கோடி ரூபாய் பேசித்தான் ஒரு கிரக்கம் பேசப்பட்டு 12 கோடி வாங்கியாச்சு. இந்த நிலையில் தடுப்பு காவலில் இந்த ஹரகாட்டாவை காப்பாற்ற ஹேர்பி ஹரகாட்டாவின் மனைவியோடு கலந்துரையாடி முதல் சந்தேக நபருக்கு தொலைபேசி ஊடாக அறிவித்தார். அதன் பின்னர் முதல் சந்தேக நபர்களும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரே விமானத்துல 3 பேரும் துபாய்க்குள்ளே பேரம் பேச போறாங்க. பேரம் பேசி பணம் பட்டுவாடாக்கு போறாங்க. இத எப்படி இத வந்துட்டு இமிகிரேஷன் கொழும்பு கட்டுநாயக விமான நிலைய அறிக்கைகளின்படி இவங்க போய் வந்ததெல்லாம் இமிகிரேஷன்ல ரெக்கார்ட் காட்டுது. அதுவும் ஒரு ஆதாரமாக எங்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்குது. ஆக 12 கோடி ரூபாயும் வாங்கியாச்சா இல்ல 10 கோடி தரப்பில் எனப்படும் வாங்கினாலும் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டு அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என்றும் மதுசுவானி தெரிவித்த நிலை, அவன் ஹரகட்டாட மனைவி தெரிவித்த நிலையில் இப்ப துபாய் போயாச்சுல இந்த லஞ்ச தொகையான துபாயில் உள்ள ஹேர்பியின் வீட்டில் கைமாறப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் சரித் அபேசிங்க, ரகித ராஜபக்ச மற்றும் அருண் ஆகிய இந்த சந்தேகம் 3 நபர் அங்க உட்கார்ந்துதான் இதெல்லாம் மாறியாச்சு. இப்ப 50 கோடி ரூபாயில 12 கோடி ரூபாய் பேசியாச்சு. லஞ்ச தொகை 30 தாங்காண்டு அடம் பிடிச்சு 12 கோடி ரூபாய் முற்பணம் வாங்கியாச்சு. கடைசியா 20 கோடி ரூபாய் தருவதால் 30 பேசி கடைசியா 20 கிணங்கி 12 ரூபாய் கைமாறியாச்சு. குறித்த சந்திப்பு இடம்பெற்ற தினத்தன்று மறுதின மதுஷானி ஹேர்பியின் வீட்டில் வைத்து 12 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. மிச்சம் 2 கோடியும் கேட்கிறாங்க. இதெல்லாம் நடந்துடுச்சு. எனினும் இந்த பணத்தொகை கையளிக்கப்பட்டும் ஹரகாட்டா சிஐடியிலிருந்து மாற்றப்படாமல் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஹரகாட்டாவின் மனைவி ஹேர்பியிடம் கையளிக்கப்பட்ட பணத்தொகையை மீள கோரியுள்ளார். இது தொடர்பில் ஹேர்பி சந்தேக நபர்களை தொடர்பு கொண்ட போது முழுமையான திட்டப்படி 20 கோடி ரூபாய் நீங்க தரல, 12 கோடி தான் தந்தீங்க, அதனால உங்களுக்கு 12 கோடி ரூபாயில காப்பாற்றப்பட்டிருக்குது, மிச்சமட்ட கொடுங்க. ஹேர்பி என்கிற ஆறு ஹேர்பி என்றது ஹரகாட்டாட மனைவிய ஒரு 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 இணைப்பாளர் இல்லாட்டி ஒரு இடைத்தரகர் அப்படி வச்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த இடைத்தரகர் யார் என்றால் அண்மையில வெலிகமை பிரதேச சபைக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டாரே அவருடைய மனைவிக்கு செய்யப்பட்டிருக்குது. எல்லாம் இந்த லிங்குகள் தான். இதே விட இந்த விடயங்கள் தொடர்பாக மதுஷ்வானி இலங்கைக்கு வந்து வாக்களிக்க உள்ளது என்று ஐஜிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். இந்தோனேஷியாவில் தற்போது இருக்கும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்து அளித்துள்ளார். அவர் போலீஸ் மாதிபருக்கு ஒரு முறைப்பாட்டை டெல்டிஹெச் மூலம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. 2023 5 2023 29 கிட்டத்தட்ட 4 தினங்கள் இந்த 3 பேரும் துபாய்க்கு போய் வந்ததாக இமிகிரேஷன் எக்ஸிட் அண்ட் டிபார்ச்சர் அரைவல் காட்டுதா. உண்மையில் இந்த சம்பவம் தொடரில் முதல்ல ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகிருக்குது. ஒரு இணையதளம் ஊடாக அனுஜ ரஞ்சித் ராஜபக்ச என்பவர் தான் இதை வெளியாகி இருக்கிறார். எல்லாம் இந்த லிங்குக்குள்ள இருந்தார். அவரை வேறொரு ஆபாச படங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மெல்ல கைது செய்து வழக்கு தொடர்த்திக்கிறார் அவன் மேலே. அப்போது நீதி அமைச்சர் 2ஆம் சந்தேகத்தினருடைய தந்தை பேர் தானே ரகித், அவர் சட்டம் அதிபரை பேசி இந்த வழக்கு அவன் நியூஸ் வெளியிட்டானே அவனுக்கு வழக்கு பண்ணி அவனுக்கு சட்டத்தில் தண்டிக்கிறாங்க. எப்படி கேவலங்கட்ட வேலையை பாருங்களேன். ஒரு செய்தியை வெளியிட்டவேனே அவன் செக்ஸ் படம் இருக்கு அது இருக்குதுன்னு சொல்லி அவனை சிக்க வச்சு அவனை வழக்கு போட வச்சு அவனை கொண்டு மாட்டுட்டாங்க. எப்படி இருக்கு இந்த நாடு? இன்னொரு மோசமான நாடு பாருங்களேன். ஆக இந்த கைது நடவடிக்கை 2023 முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் இவர் சந்தை நிறுவனங்களுக்கு பிணை அளிக்க ஆட்சேபனை முன்வைக்கிறேன் என தெரிவித்த பிரதி பணிப்பாளர் அவங்க இந்த ஊழல் சட்டத்துல செக்ஷன் 149 கீழே அதை செஞ்சுக்கிறாங்க. இவங்க பிணை கேட்கிறாங்க. இவருக்கு தெரியும் தானே இல்லாத வருத்தம் எல்லாம் மருமே ரகித வாலிபருக்கு இதய நோயாம் அந்த நோயாம் இந்த நோயாம் ஊர்பாட்ட நோய் இல்லாம ஸ்லீப் அப்னியா இதெல்லாம் வருகுது. இந்த நோய் இருக்கிறதால எங்களுக்கு பிணை தாங்க. 2ஆம் சந்தேகம் தானே இந்த இவட மகன் டாக்டர் விஜயதாசோட மகன் அவரிடம் அந்த ரகித அவரை பிணை கேட்டு 3 ஜனாதிபதி சட்டத்தை மோதி இருக்கிறாங்க. இனி கொடுக்கல 7ஆம் தேதி வரையும் அவங்கள போட்டிக்கிறாங்க, இல்ல 4ஆம் தேதி வரையும். ஆக மிகப்பெரிய ஒரு ஊழலுக்காக, அது எந்த ஊழல், ஒரு ஒரு பிரபல ஒரு போதை வஸ்து கடத்தலை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி சித்த விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க.
விஜயதாச ராஜபக்ச மேல நல்ல மதிப்பு இருக்கு. இப்போட அரசியல் காலி இதுக்கிடையால இவர மகனும் அங்க இவர கட்சிக்குலாம் இருக்கிறாரு. ரகிதவும் சஜித் கட்சிக்குலாம் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஜேவிபி கையில் எடுத்து இருக்குது. இந்த கொள்ள கூட்டத்தை எல்லாம் அழிக்கணும். அதனால அடுத்த முறை இந்த ஆட்சி வரணும்டா. உங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கிறோன்னா இந்த ஆட்சி ஒரு மைனாரிட்டியால் வந்து உங்களை புடுங்கணும். பாருங்க, இந்த நாட்டை சீரழிக்கிறதுக்கு பாரு 50 கோடி 20 கோடி என்று வாங்குறாங்க. ஒருங்கட அவன் ஆக்கள் சாகட்டும்னா நம்ம ஆளுங்களும் இல்லையா? இந்த தமிழ் சோன கூட்டம் இல்லையா? வடகிழக்குல இந்த குடும்ப கொண்டு வச்சுட்டு யாரும் அவனுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த தண்டை வந்து தப்பலாம். அதை விட்டு இவங்களை பிடிச்சிட்டு உள்ள போட்டு சேப்பாடை கொடுத்துக்கிட்டு அவனை வச்சா என்ன அங்கிருந்து அந்த தான் பண்ணுவான். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்குது. அதை உங்களிடம் காய் வந்து இருக்கின்றோம். மற்றொரு விடயம் வருகின்றது. நாளையும் காலையும் சந்திப்போமா? நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.